இந்த மெசேஜ் இன்னைக்கு உங்களுக்கு வந்திருக்க இந்த ஏஞ்சல் மெசேஜ் உங்களை சிந்திக்க வைக்கும். இன்னும் வாழ்க்கையில் எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படின்றத புரிய வைக்க போகுது. இந்த மெசேஜ் எனக்கும் ஒரு ஐ ஓப்பனர் தான். உங்களோடைய சேர்ந்து இந்த மெசேஜ் எவ்வளோ நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக 2202 இந்த நாள் அன்னைக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லான போர்ட்டல் அன்னைக்கு உறவுகளோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய இந்த நாளில் இப்படி ஒரு மெசேஜ் எனக்கு கிடச்சிருக்குன்னா, இந்த மெசேஜை நீங்களும் கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த மெசேஜில் வரக்கூடிய அந்த ஒரு பர்சன் யார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இல்லைனா அது யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னாது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க என்னோட வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம 6 சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். இந்த வீடியோஸ், இந்த ஏஞ்சலிக் ரீடிங்ஸ், டேரோ ரீடிங்ஸ், நான் போடுற நியூமராலஜி வீடியோஸ், ஏஞ்சல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுடைய சஜஷன்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப ஆசையாக ஃபாலோ பண்ணுறவர்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்னையோட ரீடிங்குள்ளே போகலாமா? ஆக்சுவலி இன்னையோட கார்ட் ஸ்ப்ரெட் 222 உறவுகளுக்காக இந்த ரீடிங்கை நான் பண்ணலாம் அப்படின்னு தான் கார்ட் ஸ்ப்ரெட் பண்ணேன். பட் இந்த கார்ட்ஸை பார்த்தோன்னே லைஃப்பில் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு தெரிய வருது. ஒரு கார்ட் ரீடிங்குமே ஒரு விஷயத்தை நமக்கு வாழ்க்கையில் சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த ஏஞ்சலிக் மினி டேரோ கார்ட் ரீடிங் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கு அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும். இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இந்த கார்ட்ஸை பார்க்கும்போது மற்றவர்கள் சிரிப்பை நம்பாதே. இப்போ இந்த வார்த்தையை கேட்டோன்னே நமக்கு என்னெல்லாம் தோணும்? கரெக்ட், என்னை சிரித்து நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க, இது தானே தோணும். ஏன்னா கார்ட்ஸை பார்த்தோன்னே நானும் அதுதான் நினச்சேன். இது சிரிப்பை பற்றி போல இருக்குது இன்றைக்கி வந்த மெசேஜ். அண்ட் எப்படி சிரித்து நம்ப வச்சு ஏமாத்துனாங்க, அந்த மாதிரி தான் கார்ட்ஸ் வரப்போகுது அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஐ எம் கம்ப்ளீட்லி ராங். இங்கே கதையே வேறு மாதிரி இருக்குது. அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில நேரத்தில் சில பேர் ரொம்ப ரஃப்பான ஒரு டைம் தாண்டி வந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம எல்லாருமே அந்த டைமை தாண்டி வந்திருக்கோங்க. வி ஆர் ஆல் அடல்ட்ஸ். எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கையில் அந்த ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் ஒரு கஷ்டத்தை சமாளிச்சுட்டு தான் வந்திருக்கோம். எல்லா நேரமும் நம்மளால் ஃப்ரீயாக அதை வெளிப்படையாக எல்லாருக்கிட்டையும் பேச முடியலை. ஏன்னா ஒன்றா அதற்கான வார்த்தைகள் எப்படி அதை சொல்லணும்னு நமக்கு தெரியல, இல்லை ரொம்ப முக்கியமாக அதை கேட்குறதுக்கான மனிதர்கள் நம்மக்கிட்ட இல்லை. அப்படியே இருந்தாலும் இவங்களெல்லாம் நம்பலாமா வேண்டாமான்ற சந்தேகத்திலேயே நம்மளுடைய இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், தாட்ஸ் எல்லாம் மறைச்சி வச்சுக்கிட்டே இருந்திருப்போம். இல்லை நமக்கு இருக்கக்கூடிய எண்ணங்களை நமக்கு ரொம்ப நெருங்கினவங்க கிட்ட, த லவ்ட் ஒன்ஸ், இல்லை நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஒருவேளை அவங்க கிட்ட சொன்னால் அவங்க கஷ்டப்படுவாங்களோ, ஐயோ இந்த விஷயத்த ஏன் நீ இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்க, நீ கஷ்டப்படுறது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்களும் சரி நானும் சரி நிறைய தடவை நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ரொம்ப தைரியமான ஒரு புன்னகையை எல்லார் முன்னாடியும் வீசியிருப்போம். யாரை பார்த்தாலும் தைரியமாக சிரிச்சிருப்போம். மனசுக்குள்ளே அவ்வளோ வலி இருந்திருக்கும், ஆனாலும் சிரிச்சிருப்போம். இதை நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை இது வேற யாரோ ஒருத்தர் பண்ணுறத நீங்கள் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கூட வானத்தை பார்த்து ஒரு சில தடவை கேட்டிருக்கேன், இன்றைக்கி இவ்வளோதானா இல்லை இன்னும் இருக்கா? அந்த அளவுக்கு அடி, அந்த அளவுக்கு வலிகள் இருக்கும். பட் அது நமக்கு வந்தால் கூட நம்ம தாங்கிப்போம். பட் நமக்கு ரொம்ப பிடிச்சவர்களுக்கு அது அதை தாங்க முடியுமா நம்மளால்? ஏன்னா நமக்கு தெரியல, நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். ஸோ ஒருத்தங்க ரொம்ப அழகாக நம்மக்கிட்ட சிரிச்சே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கைக்குள்ளே அவங்க நிறைய விஷயங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம இன்னும் க்ளோஸாக நம்ம அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் இந்த கார்ட் ரீடிங்கோட கம்ப்ளீட் எசன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய நேரத்தில் அவங்க ரொம்ப ஹாப்பி பர்சன், எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அந்த சிரிப்புக்கு பின்னாடி இன்னும் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது. இன்னும் கருணையோடு அவங்கள நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றத தான் இந்த மெசேஜில் நான் பார்க்குறேன். இந்த விஷயம் நமக்கு புரிஞ்சிட்டாலே எல்லாருக்கூடையும் நமக்கு இருக்கிற கனெக்ஷன் ரொம்ப க்ளோஸ் ஆகிடும். நம்ம போய் அவங்கக்கிட்ட பேசி கேட்க தேவையில்ல, என்ன நீ எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு ஏதாவது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு தடவையும் கேட்க தேவையில்ல. பட் நமக்கே அது தெரிஞ்சு எங்கெங்கே ஆறுதல் கொடுக்கணுமோ அங்கே ஆறுதல் கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். இது நமக்கு இருந்தால் சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றவர்களுக்கு இருக்கும்போது அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க தோணும். எதுவுமே பெருசாக உடனே ஆரம்பிக்காது, சின்ன சின்னதாக சில நேரத்தில் நம்மளே யோசிப்போம் இல்லையா? பெரிய விஷயத்துக்கெல்லாம் குவாய்ட்டாக இருப்போம்.
ரொம்ப பெரிய விஷயம், சரி போ இதை நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு நம்ம குவைட்டாக போயிடுவோம். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மளை ரொம்ப கோவப்படுத்திடும். இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சின்ன சின்ன விஷயம், அது வந்து சின்ன விஷயம் கிடையாது, ரொம்ப நாள் ஒரு விஷயம் நம்மளை வந்து அப்படியே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கும். அது வந்து ஏதோ ஒரு சின்ன ட்ரிகர், ஒன்றுமே யாரோ ஒருத்தங்க ஏதோ சின்னதாக சொல்லியிருப்பாங்க, நமக்கு அங்கேருந்து பிடிக்கும் அந்த கோபம். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளை ரொம்ப அப்படியே டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா அது அந்த ஒரு சின்ன விஷயம் கிடையாது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் மாதிரி பல நாள் நம்மளை ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த நிறைய விஷயங்கள் ஒரு சின்ன துளினால பெருசாக வெடிக்கக்கூடும். ஸோ இதை வந்து எல்லார்கிட்டையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? ஒன்று, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி நம்ம மனசுக்குள்ளேயே வச்சு 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 நம்மளால் மேனேஜ் பண்ணிட முடியும், நம்மளால் இதை ஹேண்டில் பண்ண முடியும்ன்ட்டு மனசுக்குள்ளே வச்சு வச்சு திடீர்னு ஒரு நாள் பார்த்தா, ஐயோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கே, எனக்கே ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கே, நான் யார்கிட்ட இதெல்லாம் சொல்ல முடியும், எவ்வளோ சேலஞ்சஸ் என் வாழ்க்கைக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்மளே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிரும். ஒன்றும் இல்லை, ஒரு கப்பில் வந்து தண்ணி ஊற்றலாம், எவ்வளோ ஊற்றலாம், அந்த கப் எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஊற்ற முடியும். பட் ஊற்றிக்கிட்டே இருந்தா, ஸோ ஊற்றிக்கிட்டே இருக்க இருக்க தண்ணி வலிஞ்சு போயிட்டே இருக்கும். ஒரு ஒரு லெவலுக்கு அப்புறம் எதையுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போதான் நமக்கு வந்து வலி தெரியும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தெரிய ஆரம்பித்தோன்னே ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம சரி ஓகே எனக்கு இது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு தெரியும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இல்லை என்னால் முடியல, இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு தோணும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சரி தலைக்கு மேலே போச்சு, இப்போ என்ன பண்ண முடியும், சிரிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு லெவலுக்கு நம்ம வந்துடுறோம். எல்லாருக்குமே இது நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். பட் ஏதோ ஒரு நேகிங்கான ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு வந்து இதனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனையோ அப்படின்னு நம்மளே நினைக்க ஆரம்பிச்சிருவோம். எது வந்து நமக்கு பிடிக்கலையோ அந்த நேரத்தில் நம்ம மூளை வந்து இதனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்ல தோணும். இல்லை எது பிரச்சனைனே சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பிரச்சனைகளை யாராவது ஒருத்தர்கிட்டையாவது போய் ஷேர் பண்ணா, ஏய் இதுக்காகவா இவ்வளோ யோசிச்ச, இதை நீ என்னைக்கோ சொல்லியிருக்கலாமே, இது ஒரு விஷயமே இல்லையே, இந்த மாதிரி நான் கூட ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க கதையை சொல்கிறத நம்ம கேட்டுட்டா நிறைய விஷயங்களுக்கு தீர்வு அங்கங்கேயே நமக்கு கிடைச்சிரும். ஆனால் நமக்கு யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியல, நம்பிக்கையாக யார் நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்கன்னு தெரியல. சில நேரத்தில் தப்பான மனிதர்களை நம்ம சூஸ் பண்ணிடுறோம். அந்த தப்பான மனிதர்களை சூஸ் பண்ணும்போதும் லைஃப் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாராவது ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, எப்படி இவங்க மட்டும் இப்படி இருக்கா அப்படின்னு யோசிக்காம, இவங்க இப்படி வரத்துக்கு இவங்க என்னெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு யோசிங்க. ஒருவேளை அவங்க கிட்ட உட்காந்து பேசினா அவங்க உங்களுக்கு நிறைய கதைகள் சொல்லலாம், அது நமக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக கூட இருக்கும். ஸோ உன்னுடைய உறவுகளை இன்னும் ஒரு கம்பேஷனோட பார்க்க ஆரம்பி, ஒரு டீப்பர் லெவலில் கனெக்ட் ஆகு, மற்றவங்க சொல்கிறத காது கொடுத்து கேளு. சும்மா எனக்கும் 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு போகாமல் கவனி, ஒருத்தர் வாழ்க்கையையும் கவனி, உன்னுடைய வாழ்க்கையையும் சேர்த்து கவனி, நீ என்ன பாதையில் பயணிச்சிருக்க அப்படின்றத கவனி. கவனம் தேவை அப்படின்றது தான் இன்னையோட கம்ப்ளீட் மெசேஜாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப பேட்டில்ஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப சைலண்ட்டாக தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வெளியில் வந்து சொல்ல மாட்டாங்க, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு ரொம்ப குவாய்ட் ஆயிடுவாங்க. அவங்க அந்த சைலன்ஸ் தான் நமக்கு முதல் அறிகுறின்னு சொல்லலாம். அப்போது அவங்க அந்த சைலண்ட்டாக ஆகும்போதே ஏன் இப்படி இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு நீங்களாவது போய் கேட்க ஆரம்பிங்க. இல்லை உங்களுக்கே யாராவது சொன்னால் கேட்டால் பெட்டராக இருக்கும்னு தோணுதா, நீங்கள் அந்த மாதிரி யார் இருக்காங்களோ போய் அவங்கக்கிட்ட பேசிட்டு வாங்க. ஸோ ஒருத்தங்க அப்பியரன்ஸை வச்சு, அவங்க வெளியில் எப்படி இருக்காங்கன்றதை வச்சு அவங்கள டிசைட் பண்ணிடாதீங்க. இவங்க சூப்பராக வாழ்ந்துட்டுருக்காங்க, இவங்கள மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு இல்லை, ஆக்சுவலி வேண்டாம். அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தா அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வேண்டாம். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற வழிகளும் நல்ல விஷயங்களுமே போதும். அவங்க என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஸோ போயிட்டு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை எனக்கு அமைஞ்சா சூப்பராக இருக்குமே அப்படின்னு இனிமேல் யாரை பற்றியும் நினைக்காதீங்க. கமெண்ட் செக்ஷனில் எனக்கு 672 அப்படின்ற நம்பரை டைப் பண்ணுங்கள். குடும்பம் முதல்ல நமக்கு எது எப்படி இருந்தாலும் சரி, ஒரு நல்ல குடும்பம், அந்த குடும்பம் நம்ம கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஃபேமிலின்னு சொல்கிறோம்ல, நண்பர்கள் கூட குடும்பமாக அமையலாம். அந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நம்பரை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். 672 இந்த நம்பரையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள்.
ஒரு சில நேரத்தில் ஒரு சில பேட்டர்ன்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நம்மளுடைய சைலன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு மற்றவங்க கிட்ட போய் பேசுகிறதும் ரொம்ப கடினமாக தான் இருக்கும். பட் அது என்றைக்குமே கடினமாக இருக்குமானா கிடையாது. ஒரு நாள் நம்மளும் அதை தாண்டி வந்து அந்த டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை தாண்டி வந்து we will learn to see the best in our life. ஓகே, ஸோ உங்களுக்கு இன்னைக்கு நான் கொடுக்க போகிற மெசேஜ், என்னுடைய மெசேஜ் இல்லை, இது நம்மளுடைய கார்ட்ஸோட மெசேஜ். யாராவது ஒருத்தங்க எப்பவுமே ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லை ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்கன்னா போய் கேட்குறதுல தப்பு இல்லை. ஐயோ ஓகே, நம்ம போய் அவங்க கிட்ட போய் என்ன ஏதாவது பிரச்சனையா, நான் ஹெல்ப் பண்ணணுமா அப்படி கேட்கல. ஐயோ ஓகே, சாப்பிட்டியா, தூங்குனியா, இப்படி கேட்க ஆரம்பிங்க. இப்படி கேட்க ஆரம்பிக்கும் போதே சரி யாரோ நம்மளை கவனிக்கிறாங்கல்ல அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வரும். உங்களை தேடி வருவாங்க, இன்னும் நிறைய சிரிப்பாங்க. இன்ஃபேக்ட் நீங்களும் இன்னும் தேடி சிரிக்கலாம், இன்னும் நிறைய சிரிக்கலாம். நிறைய சியர்ஃபுல் மொமெண்ட்ஸை மற்றவர்களோட ஷேர் பண்ணலாம். இந்த ரீடிங் உங்களுக்கு எவ்வளோ நல்லா இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த ரீடிங் பண்ணுறதுக்கே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஐ எம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி டு ஹவ் டன் திஸ் ரீடிங். இது வேறு யாருக்காவது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் 222 அப்படின்ற நம்பரை டைப் பண்ணுங்கள். இன்னையோட போர்ட்டல் நம்மளுடைய சந்தோஷத்துக்காக ஆக்டிவேட் ஆகட்டும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர், அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.